உதயநிதி சொல்றார், பிரதமர் வந்தா 28 பைசா பிரதமர்னு நீங்க கூப்பிடுங்க, காரணம் 1 ரூபாய் கொடுத்தா எனக்கு 28 பைசா தான் திருப்பி வருதுங்கிறார். முழு பொய். எப்படிங்கிறத நான் சொல்றேன். 1 ரூபாய் நாம் கொடுத்தோம் என்றால் ஜிஎஸ்டியை 3ஆ பிரிச்சு கொடுக்கறாங்க. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. சென்ட்ரல் ஜிஎஸ்டியில நமக்கு 28 பைசா கொடுக்கறாங்க. ஐஜிஎஸ்டியில 33 பைசா கொடுக்கறாங்க. 28 33 61. ஸ்டேட் ஜிஎஸ்டி 36 பைசா. 61 36 97. அப்ப 1 ரூபாய் கொடுத்தா நமக்கு எவ்வளவு திரும்பி வருது? 97 பைசா திரும்பி வருது. இது மறைமுக வரி. நேரடி வரி எடுத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ்ல தமிழ்நாடு கடந்த 9 வருடங்கள்ல கொடுத்தது 6.23 லட்சம் கோடி, பெற்றது 6.96 லட்சம் கோடி. ரூபா கணக்கில் சொன்னா 1 ரூபாய் கொடுத்துட்டு 1 ரூபாய் 12 பைசா திருப்பி வாங்கி இருக்கு தமிழ்நாடு. வட்டியோட. வட்டி கிடையாது சார், இது 12% வட்டியோட. இல்ல இல்ல இல்ல, கொடுத்ததை விட அதிகமாக கொடுக்கறாங்க. வட்டி இல்ல, அதிகமாக கிராண்ட் வருது. அப்ப நீ கொடுத்த 3 பைசாவை கூட கழிச்சுக்கோ. 1 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய் 9 பைசா மொத்தத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஆனா நீ என்ன தைரியத்துல மோடி வந்தாருன்னா 28 பைசா மோடின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னா உடனே நாங்க உடான்ஸ் உதயநிதினு கூப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? தவறு என்ன கேட்கிறேன் நான். அடுத்தது அதே உதயநிதி தான் போற இடமெல்லாம் சொல்றார், மழை நீர் பெய்ததே, தென் மாவட்டங்கள் மூழ்கியதே, அப்பொழுது ஏன் பிரதமர் வரவில்லை? இப்பொழுது மட்டும் வந்து ஓட்டு கேட்க வர்றாரு. அப்ப ஓட்டு கேட்கத்தானே வர்றார். ஓட்டு நேரம் மட்டும் உங்களை எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, மற்ற நேரம் அவருக்கு கண்ணுக்கு தெரியலையே. பேசினாரா இல்லையா? சரி, மழை என்னைக்கு பெஞ்சது? தென் மாவட்டங்கள்ல 18ஆம் தேதி, டிசம்பர் 18ஆம் தேதி நைட்டு பெய்யுது. நைட்டோட நைட்டா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமித்ஷாட்ட பேசி முதல்ல அவங்க செஞ்சது 10 பெட்டாலியன் ராணுவம், 7 பெட்டாலியன் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம், 10 பெட்டாலியன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அடுத்தது 4 பெட்டாலியன் டிஎஸ்ஆர் ரிலீஃப் டீம், அடுத்தது ஒரே ஒரு நேவல் கப்பல், 7 ஹெலிகாப்டர், இது போக நிவாரண பொருட்கள் இத்தனையும் கொண்டு வந்து என்னைக்கு வந்தாச்சு? 19ஆம் தேதி அதிகாலை இங்க வந்தாச்சு. 8 மணி நேரம் 9 மணி நேரத்தில் வந்தாச்சு. காலையில் முதல்ல அறிவிப்பு 450 கோடி.